இது வந்து 1 ஜனவரி கரெக்டாக நம்ம நியூ இயர் அன்னைக்கு மொட்டை மாடியிலேருந்து கேக் வெட்டினால காத்தோட சேர்ந்து பனி அடிச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அதனால கேண்டில் வந்து பற்ற வைக்கவே முடியல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேக்கை வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலையில் வந்து முழிச்சாச்சு. காலையிலேயே வந்து ஒரு 3 நேரத்துக்கு தாங்குற மாதிரி சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டு மத்தியானம் சாம்பாருக்கு தொட்டுக்க இந்த காலிஃப்ளவர் சில்லியை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன். ப்ளைனாக கொண்டு போய் கொடுத்தனால எனக்கு வந்து ஆனியனும் சாட் மசாலாவும் வேணும்னு சொல்லி பாப்பா கேட்டனால திரும்பவும் ஆனியனை கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வேலையாக சாமியெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வீட்டில் வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு வருஷத்தோட நாளே கடைக்கு லீவ் விட வேணாம்னு சொல்லிட்டு கடைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனால ஈவினிங்க்கு மேலே தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பணும். இல்லை கும்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கவே லைன் வந்து வேகமாக நகது. சாமியை ஸ்பீடாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. டைம் கொஞ்சம் நிறைய இருக்கவே அப்படியே மந்த்லி ஷாப்பிங்கை வந்து முடிச்சுட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு கையோட இந்த ப்ரௌனிஸை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸ்பெஷலாக சிஸ்லிங் ப்ரௌனிஸ் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிஸ்லர் பிளேட்டு கூட கிடையாது, இருந்ததை வச்சு எப்படி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். சுத்தமாக வந்து ப்ரௌனிஸ்னால் அவங்களுக்கு பிடிக்காது. நானும் பாப்பாவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.